அது கிருபையும் அது மாறாததாக இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட மகிமையின் தேவனை, மகத்துவமான தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை, அன்பு நிறைந்தவரை, நம் மத்தியில் இருக்கிறவரை நன்றி சொல்லும் விதமாக இந்த நேரத்திலே தேவ சமூகத்தில் இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதலாம் நாள், தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த நாள். அந்த ஆசீர்வாதத்தின் தேவன் நம் மத்தியில் இருப்பதற்காக நம்ம அவரை ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி, அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி, அவருக்காக இந்த பூமியிலே நாம் செய்கிற சகலமும் அவர் தன்னுடைய வருகையிலே நம்மிடத்திலே அவர் கணக்கு கேட்கிற தேவனாக இருக்கிறார். இதோ அவனுடைய செய்கைகள் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே whatever we are doing things, it comes with Jesus Christ when he is coming in the second coming. அவர் இரண்டாம் வருகையிலே அவர் அந்த நியாய தீர்ப்பை அவர் நமக்கு அவருடைய வருகையிலே நாம் காணப்படத்தக்கதாக அந்த காரியங்களை கர்த்தர் நோக்கி பார்த்து அவர் நம்மை எடுத்துக்கொண்டு மறுரூபப்படுத்தி அவரோடு கூட வைத்துக்கொள்ள விரும்புகிறார். ஆகவே இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளை, each and every day we should not waste and we should not vain them. அதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள, அதை தேவ கரத்திலே ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்த விசேஷித்த இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் நாம் தேவ சமூகத்திலே முதலாவது இந்த வாரத்தின் முதலாம் நாளை தேவனோடு கூட நாம் களி கூற மகிழ தேவனை கனப்படுத்த இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா உம்முடைய கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின சகல நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் மறைந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொன்னீரப்பா. எங்களை புது சிருஷ்டியாய் உருவாக்குகிறீரப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமோடு கூட நடக்க எங்களுக்கு நீர் பலனை தருகிறேன். உமோடு கூட ஆண்டவரே கைப்பிடித்து ஆண்டவரே நீர் செல்லும் வழியிலே செல்ல எங்களை நீர் போதிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், எங்களுக்கு நன்மைகளை கொடுக்கிற தேவன், எங்களுக்கு இரக்கம் தருகிற தேவன், எங்கள் மேல் அன்பு பாராட்டுகிற தேவனாகி உமக்கு நன்றி சொல்லி இந்த நாளை ஆண்டவரே கடந்த 26 நாட்கள் எங்களோடு கூட இருந்து இந்த வருஷத்திலே 7 மாதங்களுக்கான கிருபை செய்து ஆண்டவரே இந்த மாதத்தில் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைகளை நீர் மட்டுமாய் பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருப்பவர் காய்ச்சோம். இந்த பூமியில எத்தனையோ கோடி மனிதர்கள் ஆண்டவரே இந்த நாளை காணாதபடி மரித்து கொண்டு இருக்கிறார்களப்பா. ஆனாலும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதது உடைய இரக்கம் தகப்பனே. உடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லி இருக்கிறது. அந்த ஆண்டவரே என்லெஸ் கிரேஸை ஒவ்வொரு நாளும் நினைத்து, இந்த மாறாத கிருபை நாங்கள் நினைத்து, அது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசுகிற கிருபையாக இருக்கிறது, ஜீவனை கொடுத்த கிருபையாக இருக்கிறது. அதற்காக நன்றி சொல்லி உடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். பாடும் பாடல்களிலே உற்சாகமாய் பாடும், வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசி உடைய நாமத்தை மகிமை வரப்பண்ணும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். கிரீட்டிங்ஸ் இன் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட். நாம் இப்பொழுது பாட்டு புத்தகத்திலே சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 1908 பாடல், 1908, 1908 பாடல். ஸ்தோத்திரம்.
இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நாம் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நாம் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு நான் பொன்னேரியில் உலாவிடுவேன். ஏழை நான் பொன்னேரியில் உலாவிடுவேன். இந்த இயேசு ராஜா பார்த்தால் போதும், மகிமையில் அவனோடு நான் வாழ்ந்தால் போதும். கல்வினைகள் போது ஜெய கீசம் பொங்கும் போது, நிலைகள் நீட்டும் போது, நிறைவான ஜெய கீசம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, இயேசுவோடு அகமகிழ்வேன். அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜா பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்றிடம் சுட்ட தலையை பார்த்தேன், சொல்லி நானும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சுட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். மாறினால் அடிப்பட் முதுகை பார்த்து, மாறினால் அடிப்பட் முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜா நான் பார்த்தால் போதும், மகிமை என்னோடு நான் வாழ்ந்தால் போதும். நன்றியால் நிறைந்திடுவே, ஏழை வீட்டை நினைக்கையிலே, நன்றியால் நிறைந்திடுவே, இந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. எந்த நாவு போராதையா, வர்ணிக்க எந்த நாவு போராதையா. இன்ப இயேசு ராஜா பார்க்க
எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும். காலம் என்று முழங்கிடுதோ பொன்வேதி இடமோ, காலம் என்று துணித்திடுமோ, ஏழை என்னாவல் என்று இடுமோ, என் கண்ணீரெல்லாம் அப்பா என் கண்ணீரில் துடைக்கிறாரோ, அவளாய் எங்கிடமே எனதுள்ளமே, அவளாய் எங்கிடமே எனதுள்ளமே, போதும் எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும். போதும் மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும். மோட்சவி சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்சவி சேர்ந்தால் போதும். கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை போதும், இன்னையில் மகளோடு பார்த்தால் போதும். ஆமென். தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்திலே நாம் காண வேண்டும். அவரோடு கூட தன்னுடைய பரிசுத்தவான்களை கரைதிரையற்றோரை அவர் கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய தலை அது முட்கிரீடத்தால் அந்த தலையானது அடிக்கப்பட்டது. அந்த தலை இன்றைக்கு நாம் அந்த காயத்தை நாம் அவருடைய தலையிலே பொற்கிரீடம் சூட்டும்படியாக தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி மீட்டெடுத்த தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அவரை மட்டுமே நம்முடைய ஜீவியத்திலே காண, ஜீவியத்திலே அவருக்காக நாம் இந்த ஆயுசு நாட்கிற பொழுது தேவன் நமக்கு சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு இன்னும் ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். 333வது பாடல். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு என்கிற பாடல். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லா இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என் சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன்.
அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. மரண பள்ளத்தால் நான் நடக்கும் போது பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தில் நான் நடக்கும் போது பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வைத்தீரையா. சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. தன்னருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அவரின் மறுபைக்கா ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். கிருபைக்கா ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. சொல்லா இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி என்று நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. ஆமென். தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை செய், அவை அத்தனையும் நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து காலை மாலை சாயங்காலம் என 3 நேரமும் அவருக்கு நன்றி சொல்லி, நாம் உண்ணுகிற உணவானாலும் சரி, குடிக்கிற தண்ணீர், நாம் சுவாசிக்கிற காற்று, நாம் செய்கிற சகல காரியமும் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது ஒன்று மாத்திரமே தேவனை மகிமைப்படுத்துகிறது, கனப்படுத்துகிறது. நாம் நன்றி சொல்லும் பொழுது தேவன் நம்மேல் அவருடைய அன்பை இன்னும் அதிகமாய் விளங்க பண்ணுகிறார். அவர் அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார், அரவணைக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக மகன் ஜோசப் இந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை, கிருபை, கிருபை ராஜாவே. ஆமென். இயேசுவே இரக்கம். நன்றி ஐயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே இரக்கமாயிரும். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம். கிருபை, கிருபை ஆண்டவரே, கிருபை ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென், ஆமென். ஆமென். நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி, நன்றி ஐயா. ஆமென். ஆமென், ஆமென் ராஜா. ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் இந்த வாரத்திலே ஆராதனை கலந்து கொள்ள கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்ததற்காய், இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க எங்கள் உதடுகளை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளத்திற்கு பலத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். சரீரத்திற்கு பலத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகள் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். சகலவற்றையும் கிருபை இரக்கத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபை அது மாறாதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இறை மகிமைப்படும். ஆமென். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல் வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல் வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல் வாழ்வு இறைவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாய் சகோதரிகள் மத்தியில யாராவது ஒருவர் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து கேட்கிற செய்தியை கத்தர் இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக, அது போல வந்துள்ள பெரியோர் முதல் சிறியோர் வரை கத்தர் பலப்படுத்தினக்காய், அது மட்டுமல்ல சிறு பிள்ளைகளை கத்தரிடத்திலே கொண்டு வர தேவன் கிருபை கொடுத்திருக்கார். பலவீனங்கள் உபத்திரவங்கள் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், சுகத்தை பலத்தை கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லும். அதுபோல தடைப்பட்ட பிள்ளைகளை கத்தர் ஒரு விஷயம் கூட அவர்களுடைய தடைகளை எடுத்து போட்டு ஆராதனையில பங்கு கொள்ள கால சூழ்நிலைகளை கத்தர் வாய்க்க பண்ணும்படியா யாராவது ஒரு இந்த காரியத்திற்கு ஜெபிக்கலாம். நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜா. ஆமென், ஆமென் அப்பா. கிருபை, கிருபை அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கடைசி காலத்துல ஆண்டவரே சப்பா கர்த்தாவே ஆண்டவரே ஒன்று வருகையில் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே எல்லாம் ஒன்று போல ஆண்டவரே எதிர்கொண்டு நிற்க கர்த்தாவே இருக்க அந்த தருவீரா ஆண்டவரே சப்பா ராஜா இந்த 10 கன்னிகள் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே 5 கன்னிகள் எண்ணெயோட வந்தாங்க ஆண்டவரே சப்பா அவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே எண்ணெய் இல்லாத தர முடியலைங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே ஆண்டவரே சப்பா கர்த்தாவே விழுத்துங்கள் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா உமக்காக ஆண்டவரே சப்பா கர்த்தாவே ஜீவனை தந்த தேவனுக்காக ஆண்டவரே சப்பா கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே நன்றியாளர்கள் இளவைத்தோட போய் துதிக்க ஒவ்வொருத்தரையும் ஆசிரியர் ஆண்டவரே சப்பா நிரம்பி வளையும் பாத்திரமா இருக்க அந்த தடைகளை முற்றிலும் அவங்களுக்கு எடுத்து போடுவீராக ஒருவர் கூட வராம இருக்காம கூடாதது ஒன்றும் இல்லைங்க ஆண்டவரே எல்லாமே உங்களால கூடுங்க ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா 18 வருஷம் அப்பேற்பட்ட வல்லவர் ஆண்டவரே சப்பா பதில் அளித்த தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே சப்பா கேட்டு அருள்வீராக ஆண்டவரே சப்பா பணம் திருப்பி வர திருப்பி செய்வீராக நன்றி ஆண்டவர். ராஜா சோதரி உருவாக்குற தேவன் நீராண்டவரே சப்பா நன்றி முன்கூட்டியே அறிந்த தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே சப்பா கர்ப்பத்தின் கலையில உண்டாதற்கு முன்னாடி அழைத்திருக்கிறீர் தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா சோதரம் நன்றி ஆண்டவர். நன்றி நன்றி ஆண்டவர். ஆமாண்டவரே கிருபையால் தயவாயிருமாமே நாமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கிருபையால் ஞானமா இருக்க செய்வீராக நாம ஒன்று மட்டும் மகிம்படாத நன்றி ஆண்டவர். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம். 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 அன்பின் ஆவி எனக்கு தந்தீர் ஸ்தோத்திரம், சந்தோஷத்தா நிரப்பி செய்தே ஸ்தோத்திரம். அன்பின் ஆவி எனக்கு தந்தீர் ஸ்தோத்திரம், சந்தோஷத்தா நிரப்பியதால் ஸ்தோத்திரம். கனிகளால் நிரப்பியதால் ஸ்தோத்திரம், கனிகளால் நிரப்பியதால் ஸ்தோத்திரம். நல்ல மனிதனாக வாழ வைத்தீர் ஸ்தோத்திரம், நல்ல மனிதனாக வாழ வைத்தீர் ஸ்தோத்திரம். மனிதனா வாழ வைத்தீர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம், இந்த நாளை தந்த தேவன் ஸ்தோத்திரம், நல் வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். நாராஜான் இருக்காரா? சரி, அதுல்யா இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இம்மட்டுமான நம்முடைய ஜெபத்தை வேண்டுதலை கேட்டதற்காக, தேசத்தில் உள்ள சகல சபைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, எல்லா இடங்களிலும் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Thank you, Lord. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Yes, Lord. Thank you. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சபைகளில் தடையில்லாதபடி ஊழியம், விசுவாச பிள்ளைகள் ஞானத்தோடு, புத்தியோடு, பயத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, தேவனை தேடுகிற உணர்வோடு, உண்மையான உத்தமமான இதயத்தோடு, கீழ்ப்படிதலோடு, ஆண்டவரே இடத்திலிருந்து நன்மைகள் எனக்கு கிடைக்கும், எனக்கு இருக்கிற மரண வேதனைகள், பயங்கள், குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளிலிருந்து அவர் ஒருவர் மட்டுமே விடுதலை கொடுப்பார் என்ற அந்த பயத்தோடு வர வேண்டும் அப்பா, அந்த ஞானத்தோடு வர வேண்டும் அப்பா. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். இயேசுவே, அவர்கள் ஏன் அப்படி தங்களை கெடுத்துக் கொண்டு அழிந்து கொண்டு வெறுமன வீண் வார்த்தைகளை பேசி தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள் என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு வரட்டும் அப்பா. இயேசுவே, ஏன் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அழிந்து அவர்களுக்கு அந்த அறியாமையை எடுத்து போடும் அப்பா. அந்த ஆத்மா எவ்வளவு அருமையானது கர்த்தாவே, அந்த ஆத்மாவுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரப்பா. ஆனாலும் உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதபடி இந்த உலக மயக்கத்திலே உலக மனுஷனுக்கு பயந்து உலகத்தை நோக்கி இயேசுவே தங்களை அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மாவை, அந்த ஜீவியத்தை, அந்த குடும்பத்தை, அந்த தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே வீணாக தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். தடைகளை கொண்டு வருவர்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும் அப்பா. உம்மை துதிக்காதபடி, உம்மை கனப்படுத்தாதபடி, ஊழியத்திற்கு தடை, விசுவாசங்களுக்கு தடை, ஜெபத்திற்கு தடை செய்கிறவர்களை கண்ணோக்கி பார். அவர்கள் உணர்வில்லாமல், அவர்கள் பயம் இல்லாமல், அவர்கள் உம்மை அறியாமல் செய்கிற அந்த அறியாமையை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்றைக்கு சிலுவையில் அந்த ஜனங்கள் உம்மை அறிந்த பொழுது, அவர்கள் சிலுவையில் உம்மை ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுது, இவர்கள் அறியாமையினாலே இதை செய்கிறார்கள் என்று சொன்னீரப்பா. அதை போல இன்றைக்கும் ஜனங்களும் குருடர்களும் செவிடர்களும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு விஷயம் கூட உணர்வை தார். தேவ இரக்கம் தாரும், தேவ கிருபையை தாரும் ஆண்டவரே. கரம் இறங்கும், மனம் இறங்கும், தயவு பாராட்டும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே, ஆமென். ஆவியிலே நிறைவு தந்தீர் ஸ்தோத்திரம், அபிஷேகத்தால் நிரப்பினதால் ஸ்தோத்திரம்,
ஆவியிலே நிறைவு செந்தி ஸ்தோத்திரம், அபிஷேகத்தால் நிரப்பினதால் ஸ்தோத்திரம், பரிசுத்தமாக்கினதால் ஸ்தோத்திரம், பரிசுத்தமாக்கினதால் ஸ்தோத்திரம், எனக்கு பரலோகத்தில் இடம் தந்தீர் ஸ்தோத்திரம், எனக்கு பரலோகத்தில் இடம் தந்தீர் ஸ்தோத்திரம், இடம் தந்தீர் ஸ்தோத்திரம், 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 உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல் வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். நாம் எழுந்து நின்று இந்த வேளையிலே கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சங்கீத புத்தகத்திலே சங்கீதம் 82 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 82 மாறி மாறி வாசி. சாம் சாப்டர் 82. தேவ சபையிலே தேவன் எழுந்தறி இருக்கிறார், தேவர்களின் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. ஆனால் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயம் தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருக்கிறார். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கென்று நாம் வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி கடந்த நாட்களிலே நாம் வாசித்த நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 31, நீதிமொழிகள் 31, நீதிமொழிகள் 31 29, 30, 31 நாம் வாசிக்கலாம். அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டவர்கள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலே வாசித்த நம்முடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 வாரங்களாக ஸ்திரீகளை குறித்தும் அவளுடைய ஜீவியத்தை குறித்தும், ஒரு பெண், ஒரு ஸ்திரீயானவள் ஒரு குடும்பத்திலே எப்படி இருக்க வேண்டும், எப்படியாக அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து இந்த நாளிலும் தியானிக்க தேவ கிருபை கொடுத்ததற்காய் நன்றி. நீரே வார்த்தையாய் இருக்கிறீர். வார்த்தையை தேவன் எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற இந்த வேலையை, அதனுடைய மகிமை, மகத்துவத்தை, அதனுடைய அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை உணர்ந்து கொள்ள, அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். தேவன் தாமே பேசுகிற அடியானுடைய வாயிலிருந்து உடைய வார்த்தைகளை நீரே ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா, அது ஒவ்வொருடைய இருதயத்தை விருத்த சேதனம் செய்து செவிகளை திறக்கத்தக்கதாக நீர் கிருபையை தாரும். அதை உணர்ந்து கொண்டு அதன்படி ஜீவிக்க பலனை தாரும், ஞானத்தை தாரும், புத்தியை தாரும். தேவ இரக்கம் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே
நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த நாளிலே நாம் கடந்த வாரத்திலே நாம் ஒரு குடும்பத்தை எப்படி ஸ்திரீயானவள் அங்கே அதை கட்டுகிறாள், எப்படி அந்த குடும்பம் அந்த வசனத்தின் மூலமாக கட்டப்படுகிறது, அந்த குடும்பத்தை அவள் எப்படி நடத்துகிறாள் என்று பார்த்தோம். இன்றைக்கு வேதத்திலே அநேக ஸ்திரீகளை குறித்து சொல்லப்படுகிறது. lot of women mentioned in the biblical. So now we are going to look after few ladies, few women. நாம் சில பெண்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதைத்தான் இங்கே 29ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த verse 29 mention நாம் அதை வாசிக்கலாம். பாருங்க, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு. அநேக பெண்கள். அப்போ அது என்ன சொல்லுது? many daughters have done virtually என்று ஆங்கிலத்திலே பார்க்கிறோம். many daughters. இங்கே பெண்கள் என்று போட்டிருக்கிறது, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா டாட்டர்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி டாக்டர் என்று சொல்லப்படுகிறதுனா, நாம் எல்லோருமே யாராக இருக்கிறோம்? we are all our God's children. we are all our God's children. நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். son and daughters. Amen. we are all our son and daughters. பாருங்க, many daughters have done virtuously. virtuously என்னது? குணசாலியாக, அங்கே ஞானத்தோடு புத்தியோடு நடந்து கொண்டார்கள். ஆமென். இப்ப எப்படி அந்த ஞானம் அந்த புத்தி வருகிறது என்று பார்க்கிற பொழுது, her husband also and he praised her. கணவன் அவளை புகழ்ந்தார். அவள் செய்த நற்கிரியைகளை கண்டு, what all she done, what all she carried over her family, அதை கண்டு அவன் என்ன செய்கிறான்? அவளை பிரைசிங் பண்றது, அவளை புகழுகிறது. பிரைசிங் என்றால் இரண்டு. ஒன்று தேவனை மகிமைப்படுத்தி தேவனை புகழுதல், இன்னொன்று மனிதர்கள் செய்கிற நற்கிரியைகளுக்காக புகழப்படுகிறது. ஆமென். பாருங்க, என்னவாம? favor is deceitful and beauty is vain, but a woman that fear the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது she shall be praised. எப்படி? how she is praised? because of her fear of the God. அவள் தேவனுக்கு பயப்படுகிற பொழுது, அவள் தேவனை முதலாவது, என் தேவன் என்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கவனித்துக் கொண்டிருக்கிறார். God is watching always. Either you are doing work in home or you are working in outside or wherever you are go. நீ எங்கே போனாலும், இந்த பூமியில நீ எந்த இடத்துல இருந்தாலும், உன் கணவனோ உன் பிள்ளைகளோ உன் மனைவி உன்னுடைய குடும்பத்தார் உன்னை கவனிக்காமல் இருக்கலாம். they may be do some other things. அவர்கள் வேறு காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். but God is looking from the heaven. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் என்ன செய்கிறாராமா? மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டு, is looking everywhere. He is looking every person. He is looking every activities of by the human doing. What are the things he did? அதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். It's written in the books. Our everyday activities are writing and it's already written in the books. அது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க செய்ததெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இனிமேல் செய்வதை தேவன் கவனித்து அதை என்ன செய்கிறார்? அந்த ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, நீங்க அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் பயத்தோடு இருக்க வேண்டும், உண்மையோடு இருக்க வேண்டும், பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். பாருங்க, அது எதுக்காமா? give her of the fruit of her hands. அவள் எப்படி பற்றலாமா? அவள் கைகள், அவள் செய்கிற அந்த நன்மைகளுக்காக தேவன் அவளுக்கு என்ன கொடுக்கிறாராமா? பெலனை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவளுடைய செய்கைகள், her own words praise her in the gates. கேட்ஸ்னா என்னது? இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, கேட்டட் கம்யூனிட்டி. அது போல அந்த நாட்களிலே
அந்த பட்டணத்தை சுற்றி காம்பவுண்ட் இருக்கும். அந்த நகரத்தை சுற்றி இன்னைக்கு இருக்கு. நீங்க திருப்பூர் மாவட்டம் எல்லை அல்லது கோயம்புத்தூர் மாவட்டம் அல்லது தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த பார்டர் லைன்ஸ் இருக்கு. அப்ப அந்த பார்டருக்குள்ள நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்யப்படுமாமா? அது உங்களை புகழப்படுகிறது, அது உங்களை கனப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். இட் ஷுட் நாட் பி, அது என்ன செய்யப்படக்கூடாது, அது உங்களை ஒரு வெயினாகவோ வீணான காரியமாகவோ, அது உங்களை தூஷிக்கிறதாகவோ, அது உங்களை அவமானப்படுத்து. இட் ஷுட் நாட் பி ஷேம்ஃபுல் திங்ஸ். அது உங்களை என்ன செய்யக்கூடாது? வெக்கத்தை கொண்டு வரக்கூடாது. நீங்க செய்கிற காரியம் அந்த குடும்பத்துக்கு வெக்கம் வரக்கூடாது. இட் ஷுட் நாட் பி ஷேம் டு ஃபேமிலி. இட் ஷுட் நாட் பி ஷேம் டு ஹர் ஹஸ்பண்ட் ஆர் சில்ட்ரன். அப்போ அது என்ன செய்யப்பட வேண்டியதாம் இருக்குதாமா? அது ஞானத்தோடு புத்தியோடு இருக்க வேண்டும். நீங்க வேதத்துல வாசிக்கிறப்போ நீங்க வாசித்தீர்களானால் வாசிங்க, லூக்கா எழுதின புத்தகம், இந்த புக் ஆஃப் லூக்ஸ், செகண்ட் சாப்டர் வாசிங்க. செகண்ட் சாப்டர் இல்ல, ஃபர்ஸ்ட் சாப்டர். லூக், புக் ஆஃப் லூக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் வாசிக்கலாம். 26 இருந்து வாசிக்கலாம். 1:26 முதல். ஆபராம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலே என்னும் ஊரில் தாவீது வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். போதும், பாருங்க பாருங்க, அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாளாமா? ஸ்திரீகள் இல்ல, அதுக்கு முன்னாடி அவள் ஒரு கன்னிகை. she is virgin. she is virgin. virgin என்னது? she is not blamed or she is not deceived by some others or she is not gone for any other illegal things. அவளுடைய அந்த கன்னித்தன்மை, அவளுடைய சரீரம் எப்படி இருந்ததாமா? ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு சரீரம். her body is purely virgin. ஆமென். இன்னைக்கு எத்தனை திருமணமாகாத பெண்கள் இதை கை நீட்டி நான் அப்படி இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? இன்னைக்கு உலகத்துல இந்த கொஸ்டினை போட்டீங்கன்னா, as per medical report, every day it's become filthy things. அசுத்தம், அருவருப்புகள், because of drugs, because of friendship, because of the illegal conduct. இன்னைக்கு மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், ஆமென். நம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம்? நம்ம ஏன் சபைகளுக்கு வருகிறோம்? why we are attending the church? church leading you in the holiness. ஆமென். சபை நம்மை பரிசுத்தத்திற்கு வழி நடத்துகிறது. how we have to live, எப்படி ஜீவிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை முதலாவது, இது தேவனுடைய சரீரம். ஆமென். இது என்னுடையது அல்லன்னு நீங்க you have to dedicate, you have to submit to the Lord. உங்க சரீரத்தை நீங்க முதலாவது தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் நீங்க வேதத்துல வாசிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் வாசிக்கலாம். the book of first கொரிந்தியன் வாசிங்க. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா? நீங்க அதை ரோமர்ல கூட வாசிக்கலாம், ரோமர் 12 வாசிக்கலாம். அதே போல ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ல வாசிங்க, 3rd chapter 16th verse. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் 3rd chapter 16th verse. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். பாருங்க, நீங்க யாராமா? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம். know ye not that you are the temple of God. You are the temple of God. You are the temple. அப்ப
அப்போ நம்ம ஏன் சபைக்கு வர்றோம்? ஏன் சபைகளை தேடி போகிறோம்? டெம்பிள் why we are going to attend the church? Why we are going to attend in the temple? இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா கோயில் கோயில் சபை சபைன்னு ஓடிட்டே இருக்கிறோம். The building is nothing. In front of God, building is nothing. தேவனுக்கு முன்பாக ஆலயம் கல்லினாலே கட்டப்பட்டது ஒன்றுமே இல்லை. உங்களுடைய சரீரம் கல்லினாலே கட்டப்பட வேண்டும். ஆமென். அது எப்படி இருக்க வேண்டும்? The stone, how the cornerstone. Who is the cornerstone? யார் அந்த மூலைக்கல்? யாராமா? வாசிங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நீங்க அதை ஆங்கிலத்துல வாசிக்கிறப்போ அது சொல்லுது பாருங்க, the other foundation can no man lay on that inlaid, which is Jesus Christ. என்னது? அஸ்திபாரம் யாரு? இயேசு கிறிஸ்து. மூலைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. கார்னர் ஸ்டோன் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர்தான் மூலைக்கல்னா என்னது? ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது கட்டட மேஸ்திரி கட்டிங்கன்னா தெரியும். மூலக்கல்லுன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த கட்டடம் கட்டுறதுக்கு முதலாக வைக்கப்படுகிற கல்லுக்கு பேரு தான் மூலக்கல். ஒரு மூலையில அந்த கல்லை வைப்பாங்க, அதான் கார்னர் ஸ்டோன். சோ ஜீசஸ் கிறிஸ்ட் இஸ் கார்னர் ஸ்டோன். அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஹெட்டாக இருக்கிறார், தலையாக இருக்கிறார், கார்னர் ஸ்டோனாக இருக்கிறார். அந்த கார்னர் ஸ்டோன் மேலதான் நம்ம பில்டிங் கட்டுறோம். ஆமென். அப்போ இயேசுதான் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்தார். இந்த பில்டிங், நம்முடைய சரீரம் என்கிற இந்த பில்டிங்க முதல் ஜீவனை கொடுத்தது யாரு? லைஃப் கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசுதான் எனக்கு என்ன கொடுத்தாரு? ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவர் மனுஷனை முதலாவது படைத்து என்ன செய்கிறார்? மண்ணுல படைச்சு அவருடைய வாயிலிருந்து சுவாசத்தை ஊதினார். ஆமென். அவன் மனுஷன் என்ன ஆனா? ஜீவ ஆத்மாவானார். இஸ் லிவிங் கிரியேஷன். அதற்கு முன்பாக அவன் ஒரு மண்ணாகத்தான் இருந்தான். அதனாலதான் மண்ணிலே பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்பு. we are back to the dust. நம்முடைய சரீரம் மண்ணுக்கு திரும்புது. பட் நமக்குள்ள இருக்கிற அந்த லிவிங் சோல், அந்த ஜீவனுள்ள ஆத்மா, இட்ஸ் கோயிங் டு அகைன் டு த காட். அது மறுபடியும் திரும்ப தேவனிடத்துல போகப்படுகிறது. பாருங்க, அதனாலதான் சொல்லப்படுகிறது பாருங்க, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், அந்த பில்டிங்ல நீங்க எனக்கு நகை தான் பிடிக்கும், ஐ நீட் டு வேர் த ஜுவல், ஐ நீட் டு யூஸ் த சில்வர், ஐ நீட் டு யூஸ் த ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் ஆர் வுட் ஆர் கிராஸ் ஆர் வாட் எவர் திங்ஸ். அதைத்தான் ஆங்கிலத்தில் நீங்க வாசிக்கிறப்ப சொல்லுது பாருங்க, and the labor work with our own hands are being revealed her blessing. அங்க அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதாமா? அது என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க, அதை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வாசிங்க. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நானானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். பாருங்க, அக்னி. What is the fire? You know the meaning for the real fire in the biblical words? Fire என்பது வேதத்தில் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அக்னி என்பது வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? Just you take the chapter, First Peter, ஒன்று பேதுரு, First Peter, first chapter, 7th verse. பாருங்க, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். So our faith is precious than fire. அப்ப என்னது அக்னி என்பது? என்ன அது? விசுவாசத்தை விட முக்கியமானது. அப்ப உங்க விசுவாசம்தான் கட்டப்பட வேண்டும். அது வெறும் அக்னியினாலே அல்ல. அக்னி என்ன செய்து விடுமாமா? இங்க நீங்க பார்த்த அந்த பொன்னானாலும் சரி, வெள்ளியானாலும் சரி, விலையேற பெற்ற கல்லானாலும் சரி, மரம், புல், வைக்கோல், இவைகளை அக்னி என்ன செய்து விடும்? அழிச்சிரும். நீங்க ஒரு பெரிய மரத்தை தூக்கி தீயில போடுங்க,
தீல போட்ட அக்னி என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? அக்னி பஸ்மம் ஆயிரும். அது அப்படியே சாம்பல் ஆகிவிடும். இட் வில் பிகம் அ டஸ்ட். அது வெள்ளி ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், வாட் எவர் திங்ஸ் வி ஆர் புட் ஆன் த ஃபயர், இட் பிகம் அ ஆஷ். நத்திங் இட் வில் கம். அது என்ன? அது என்னது? இட்ஸ் பிகம் த ரியாலிட்டி. அது பழைய நிலைமைக்கு மாறுகிறது. அதனுடைய பேக் டு த ஆரிஜின், அது பேக் டு த ஒரிஜினலுக்குள்ள வந்துடுது. பட் இஃப் யூ புட் அவர் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தை அக்னியிலே போடும் பொழுது, உங்களை தூக்கி அக்னியில போடும் பொழுது எப்படி இருக்க வேண்டுமாமா? உங்கள் சரீரம் பற்றி எரியக்கூடாது. ஆமேன். அப்படின்னு என்னது? அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்தாங்க? அவர்களை தூக்கி அக்னியில போடுறாங்க. அந்த அக்னி அவர்களை என்ன செய்யல? தொடக்கூடல. நாட் ஈவன் பர்ன் த ஹேர். அவருடைய முடி கூட கருகலியாமா. ஆமேன். அந்த சரீரத்தில் இருந்து அந்த தெய்வீக வாசனை வருகிறது. தேவன் அவர்களை என்ன செய்தார்? இஸ் protected around them. அவர்களை சேதம் அணுகாதபடி தேவன் பாதுகாத்தார். என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் their faith, because of their belief on God. ஆமென். அவர்கள் முழுவதுமாக தேவனை விசுவாசித்தார்கள். என்ன ஆனாலும் சரி, இந்த அக்னி எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். அதனாலதான் அவர்கள் அந்த விசுவாசமானது என்ன செய்யப்படுகிறதாமா? சோதிக்கப்படுகிறது. அதைத்தான் நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கிறப்போ, அவனுடைய வேலைப்பாடுகள் எத்தன்மை உள்ளது என்பதை அக்னியானது, the fire is going to testify. அப்போ நீங்க அந்த ஆலயமாக கட்டப்பட வேண்டும். ஆமென். அப்போ you are the temple. How the temple is formed and how is the temple is constructed, அதுதான் 7 type of things you have to. எவ்வளவு? 7 விதமான காரியங்களினாலே நீங்க கட்டப்பட வேண்டும். வாசிங்க 1 பேதுரு வாசிக்கலாம். சாரி, 2 பீட்டர் 2ஆம் பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இங்க அந்த 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த 7 தான் உங்களை கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்படும். ஆமென். அதுதான் கட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க, இந்த பிரமிட்ல நீங்க பார்க்கலாம் அந்த 7 காரியங்களை. வாசிங்க. முதல் காரியம் பாருங்க, நீங்க எப்படி இருக்க வேண்டுமாமா? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, முதலாவது என்னது? விசுவாசம். முதலாவது விசுவாசம், ஃபெய்த் இருக்க வேண்டும். ஆமென். அதான் என்னது? முதல்ல ஃபெய்த். அந்த கட்டடம் எப்படி கட்டப்பட வேண்டுமாமா? இட்ஸ் பில்ட் பை த ஃபெய்த். ஆமென். அந்த கட்டடம், உங்கள் சரீரம் முதலாவது தேவன் மேல 100% ஃபெய்த் இருக்க வேண்டும். உங்க கணவனை நீங்க விசுவாசிக்கணும், பிள்ளைகளை விசுவாசிக்கணும், பெற்றோரை, நண்பர்களை, உறவினர்களை, இவைகளை எல்லாவற்றையும் விட நீங்க முதலாவது தேவனை விசுவாசிக்கிற விசுவாசியாக இருக்க வேண்டும். நீங்க யாரா இருக்க வேண்டும்? தேவனை விசுவாசிக்கிற விசுவாசியாக. ஏதோ ஒரு தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து என் தேவன். இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு கொண்டார். இயேசுவின் ரத்தத்திலே நான் கழுவப்பட்டேன் என்று சொல்லி அந்த 5 கைண்ட் ஆஃப் திங்ஸ் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். பாருங்க, முதலாவது என்னது? ஃபெய்த். செகண்ட் என்னது? தைரியம். ஆமா, 7 வரும், நாட் 5, 7 டைப். தைரியம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃபெய்த், அப்புறம் என்னது? விச்சூர்ஸ். அடுத்தது என்னது? ஞானம், நாலேஜ். அடுத்தது என்னது? நாலேஜ் வித் நாலேஜ், டெம்பரன்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ் பேஷியன்ஸ். இச்சையடக்கத்தோட பொறுமையும். அடுத்தது பாருங்க, அண்ட் பேஷன்ஸ் இஸ். அடுத்தது என்னது? காட்லினஸ். காட்லினஸ். அடுத்தது என்னது? பிரதர்லி கைண்ட்னஸ். அப்ப பாருங்க, முதலாவது விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி,
சகோதர சிநேகம். இப்படி 7 கைண்ட் இருக்க வேண்டும். ஆமென். இந்த 7ல தான் உங்களுடைய லைஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட வேண்டும். உங்களுக்குள்ள தேவனை குறித்தான விசுவாசம் இருக்க வேண்டும். அடுத்தது விசுவாசம் மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தை நீங்க பலப்பட உங்களுக்கு தைரியம் இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? தைரியத்தோடு இருக்கணும். இன்னைக்கு அநேக பெண்கள் தைரியம் இல்லாம சீக்கிரம் அழுதுருவாங்க. என்ன நடந்தாலும் உடனடியா அழுகிறது. இட்ஸ் நாட் அ கரேஜ். த கரேஜ் should be என்னது இருக்க வேண்டும்? விர்ச்சஸ். அதுல ஞானம் இருக்க வேண்டும். நீங்க நினைச்சு பாருங்க, நகோமி குறிச்சு போன வாரம் பேசணும். நகோமிக்கு என்ன இருந்தது? அவளுடைய கணவன் இறந்து விட்டார். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் died. Then her 2 children, 2 ஆண் மக்கள் இறந்து விட்டார்கள். அவள் ஒரு தனி பெண்ணாக நின்று நான் மறுபடியும் என்னுடைய தேசத்துக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி திரும்பி போகிறார். அப்பதான் ரூத் என்ன சொல்றார்? ஐ வில் கம் வித் யூ, நான் உன்னோடு கூட வருகிறேன். உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உன்னுடைய வீடு என்னுடைய வீடு, உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி அவள் தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறாள். அவளுக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? ரூத்துக்கு அவள் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஆமென். அவள் நகோமி என்னை காப்பாற்றுவாள், தன்னுடைய மாமியார் எனக்கு உதவி செய்வார், என் மாமியார் என்னை கைவிட மாட்டார், என் மாமியார் ஒரு உண்மையுள்ள ஸ்ரீ, தைரியசாலி, என் மாமியாருக்கு இருக்கிற தைரியம் எனக்கும் வர வேண்டும். அவள் என்ன தேவனை வழங்கினாலும் அந்த தைரியம் எனக்கும் வர வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்புறா. அதனாலதான் அவளுக்கு பின் செல்லுகிறாள். அப்போ அவளுடைய ஆயுசு நாட்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? அது மோர் பிளஸ்ட். ஆமென். அவளுடைய வழியில வந்ததுதான் யாரு? தாவீது. தாவீதுடைய வழியில வந்ததுதான் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த சந்ததியை கொண்டு வருகிறார். அது ஒரு விச்சுவல் சந்ததி, அது ஒரு விர்ஜின் சந்ததியாக இருக்கிறது. அவள் ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவளாக இருந்தாள். அவள் வேறொரு புருஷனை தேடியோ அல்லது வேறு இடத்திலேயோ அவள் போய் தன்னை கெடுத்துக் கொள்ளலாம். ஆமீன். தன்னுடைய கன்னித்தன்மையை, தன்னுடைய அந்த பரிசுத்தத்தை, அந்த ஒழுக்கத்தை அவள் பாதுகாத்து கொண்டாள். அதுதான் பெண்களுக்குரிய அழகு, அதான் தைரியம். அந்த தைரியத்துல நீங்க வர வேண்டும். அடுத்தது என்னது? ஞானம், நாலேஜ் இருக்க வேண்டும். உலக அறிவு அல்ல, தேவனுக்கு பயப்படுகிற அறிவு, தேவனை குறித்து அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வர வேண்டும். அந்த அறிவிலே நீங்க வளரப்பட வேண்டும். அடுத்தது என்னது? இச்சையடக்கம். உங்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? டெம்பரன்ஸ். இன்னைக்கு அநேக பெண்கள் இந்த டிவியில, யூடியூப்ல மற்ற பெண்களை போல அப்படி நடக்கிறது, இப்படி பண்றது, அப்படி பேசுறது, இப்படி பேசுறது, இதெல்லாம் என்னது? உங்களை ஃபூலிஷ் ஆக்கி விடும், உங்களை முட்டாளாக்கி உங்களை என்ன செய்து விடும்? தேவனை விட்டு வழிவிலகச் செய்து விடும். அதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பிசாசானவன் அநேகரை கன்னிகளை வைத்து கொன்று போடும்படி, உங்களுடைய சரீரம் இருக்கும் ஆனால் உங்களுடைய ஜீவனை கொன்று போடுவான். நீங்க ஒரு தடவை தவறு செஞ்சுட்டீங்கன்னா மறுபடி திரும்ப வர்றதுக்கு என்ன செய்ய மாட்டான்? பிசாசு விடமாட்டான். ஆண்டவர்கிட்ட திரும்ப வர்றக்கு விட மாட்டான். அவன் அந்த தவறை குத்தி காட்டிட்டே இருப்பான். நீ இப்படி பொய் பேசிட்டு இல்ல, திருடிட்டு இல்ல, இப்படி உன் கணவனை வஞ்சித்து விட்டாய், உன் தாயை வஞ்சித்து விட்டாய், சபைக்கு விரோதமாய் பேசிட்ட, நடந்துட்டுன்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? அந்த தவறுகளை சுட்டி காட்டி கொண்டே இருப்பான். He will remember and he will repeat you all the sins what you did, all the mistakes you did. அவன் அதை குற்றிட்டு கொண்டே இருப்பான். சாத்தான் அதைத்தான் செய்வான். ஆனால் தேவனிடத்துல நீங்க வரும் பொழுது தேவன் அதை மன்னித்து மறதியின் கடலிலே போட்டு விடுகிறார். ஆமேன். தேவன் எதுல போட்டு விடுகிறாராமா? மறதியின் கடல். sea of forgetfulness, sea of forgetfulness ஆண்டவர் வேதத்துல சொல்லும் பொழுது, நீங்க ஏசாயா சாப்டர்ல வாசிக்கிறப்ப தேவன் அதை எதுல போட்டு விடுகிறாராமா? மறதியின் கடலிலே போட்டு விடுகிறார். அது மட்டுமல்ல, உன் பாவத்தை என்ன செய்வேன்? அது இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும், ஈவன் இட்ஸ் a precious red, அது மிக உயர்ந்த ஒரு இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை நான் என்ன செய்வேன்? I will purify it as a white, அதை நான் பஞ்சை போல வெண்மையாக்குவேன். தேவன் தான் அதை செய்ய முடியும். ஆமேன். எந்த ஒரு மனுஷனும் செய்ய முடியாது. அப்போ தேவனுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? பயப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? அந்த இச்சையடக்கத்தோடு இருக்க வேண்டும். அடுத்தது பொறுமை இருக்க வேண்டும்.
எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடாது. ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? சமாதானத்தினாலே கட்டப்பட வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், பேஷியன்ஸ் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல பேஷியனே இல்லை, பொறுமை இல்லாதனாலதான் குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வருது. ஏன்? போன உடனே ஓனர் உங்களை பார்த்துட்டு வேண்டான்றா, நீங்க பேசினாலே சண்டை வந்துடும். அந்த இடத்துல உங்களை பார்த்தாலே அந்த இடத்துல வேலை செய்யறோம் எரிச்சலாவான். ஏன்னா நீங்க பேசுற இடமெல்லாம் சண்டை போட்டே பேசுவீங்க. அப்ப அந்த ஓனர் என்ன செய்வான்? உங்களைய முதல்ல இடத்த காலி பண்ணம்மா, இங்க போப்பா, இடத்த வேலையை விட்டு நீ போப்பா, நீ வந்தினாலே பிரச்சனை. அதே மாதிரி நண்பர்கள் இடத்துல போனாலே பிரச்சனை, உறவினர்கள் வீட்டுக்கு போற இடத்துல பிரச்சனை. போற இடமெல்லாம் நீங்க பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? யூ டோன்ட் ஹேவ் அ யூனிட்டி, யூ டோன்ட் ஹேவ் குட் லவ், குட் ஃப்ரெண்ட்ஷிப். உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நீங்க பேசுவது, செய்வது, நடப்பது எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையோடு கையாள வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும், எதை செய்தாலும் அதை அவர்கள் என்ன காரணத்துல செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என்று நீங்க அதை ஆராய்ந்து அறிய வேண்டும். பாவத்துக்கு நீங்க உடன்படக்கூடாது. யூ ஷுட் நாட் கமிட் டு த சின். நீங்க பாவ வழியிலே ஜீவிக்க கூடாது. நீங்க பாவத்துக்கு நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதனாலதான் என்ன சொல்லுது சங்கீதம் ஃபர்ஸ்ட் சாம் என்ன சொல்லுது? பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். யூ டோன்ட் சிட் ஆன் த, வாசிங்க அந்த வசனத்தை. சாம், ஃபர்ஸ்ட் சாம்ஸ் வாசிப்போம். ஆங்கிலத்திலே வாசிப்போம், தமிழிலே வாசிப்போம். பாருங்க. ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிப்போம், ஆங்கிலத்துல வாசிப்போம். பாருங்க, வாக் நாட் இன் த கவுன்சில் ஆஃப் த அன்காட்லி. பாருங்க, அந்த அன்காட்லி கவுன்சில் என்னது? அவங்க உட்கார்ந்து கண்ட நியாயத்தை பேசிட்டு இருப்பாங்க, கண்ட காரியத்தை பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே பொழுதுபோக்குறதுக்கு உட்கார்ந்து தேவையில்லாத காரியத்தை பேசி நேரத்தை, காலத்தை வீணடிப்பது. அன்காட்லி பீப்புளோட யூ ஷுட் நாட் கவுன்சில் நாட் ஸ்டாண்ட் இன் த வே ஆஃப் சின்னர். அங்க பாவிகள் நடந்து போகிற வழியில பாவத்துக்கு ஓடுற கால்கள் இருக்கு இன்னைக்கு. அந்த கால் வழியா நீ ஓடக்கூடாது. நாட் சிட் இன் த சீட் ஆஃப் த ஸ்கான்ஃபுல். பரியாசம், கேலி, கிண்டல் பண்ற கூட்டம், ஒருவரை ஒருவர் கிண்டல் பண்றது, உருவத்தை கிண்டல் பண்றது, வேலையை கிண்டல் பண்றது, குடும்பத்தை, அவர்கள் செய்கைகளை இப்படி கிண்டல் பண்ற கூட்டத்தோட நீங்க என்ன செய்யக்கூடாது? யூ ஷுட் நாட் சிட். நீங்க அதுல உட்காரக்கூடாதுங்கிறது. பட் his light is in the law of Lord, in his law doth meditate the day and night. இரவும் பகலும் நீங்க தியானத்தோடு இருக்க வேண்டும். The ungodlies are not so, but like the chaff which is in the wind dryeth away. அது என்ன செய்து விடும்? பறக்கடிக்கப்பட்டு போகும். அது எப்படி பதறு காத்துல பறந்து போகுதோ அதே போல அது பறக்கடிக்கப்பட்டு போகும். பாருங்க, நீங்க கவனமாக ஜீவிக்க வேண்டும். இந்த ஞானம், அந்த புத்தி, பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க நம்ம அந்த 7 காரியத்துல பார்த்தோம். எப்படி இருக்க வேண்டும்? இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவ பக்தி. இதுதான் தேவ பக்தி. வாட் இஸ் த காட்லினஸ்? இதுதான் காட்லினஸ். வேர் யூ சிட்டிங், what you talking, what is your counseling, where you are abiding with some anybody or whom are you are sitting. நீங்க யாரோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, என்ன உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, everything is God watching. Amen. பாருங்க, தேவன் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார். For the Lord know the way of the richness, way of the righteousness. பாருங்க, தேவனுக்கு தெரியும் ஒரு நீதிமான் எங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று தெரியும். But the way of the ungodly shall perish. அது அழிந்து போகும். அன்காட்லி, தேவனை பற்றி அறியாமல் அல்லது தேவனை அறிந்தும் அறிக்கையிடாமல் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செய்களை செய்கிறவர்களுடைய ஜீவியம் அழிந்து போகிறதாக இருக்கு. அப்ப அதனாலதான் பாருங்க, நீங்க அந்த தேவ பக்தியிலே வளர வேண்டும். நீங்க வளரணும். உங்க கணவன் பக்தியில கொண்டு வர வைக்க வேண்டும். கணவன் பக்தி இல்லைன்னா கணவனை பக்திக்குள்ள கொண்டு வர வேண்டும். பிள்ளைகள் பக்தி இல்லாம இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளை தேவ பக்திக்குள்ள கொண்டு வர வேண்டும். அது பெண்ணுடைய கடமை.
ஒவ்வொரு குடும்பத்தாருடைய கடமை அது. இல்ல யாரோ எப்படியோ போகட்டு, நான் ஜெபம் பண்றேன், அவர் வேணா வந்து உட்காரட்டு, ஜெபத்துக்கு வேணா உட்காரட்டு, நானும் கூப்பிட்ட உட்கார மாட்டேங்கிறேன். இட்ஸ் நாட் லைக் தட். அது போல நீங்க இருந்தா நீங்க கணக்கு கொடுக்க வேண்டும். ஞானத்தோடு நடக்க வேண்டும், புத்தியோடு நடக்க வேண்டும். ஆமென். இவைகளை விட சகோதர சிநேகிதம். என்னது? சகோதர சகோதரனா நீங்க பாவிக்க வேண்டும். அவர்களை நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு சகோதரனாக கருத வேண்டும். யாரோ அந்நிய, அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போகக்கூடாது. பிரதர்லி கைண்ட்னஸ், அந்த கைண்ட்னஸ் உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும். அதனாலதான் அங்கே மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே, ஆமென், கிருபை, அவளுக்கு தேவ கிருபை கிடைத்தது. எப்படி? அவள் ஒரு வெர்ஜினாக இருந்தாள், அவள் ஒரு கன்னியாக இருந்தாள், அவள் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாள், அவள் தேவனுக்கு உண்மையாக இருந்தாள். அது மட்டுமல்ல, நீங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் வருஷம் அந்த ஆலயத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆமென். எவ்ரி இயர் மேரி அண்ட் ஜோசப் அண்ட் their children went to temple. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சபைகளுக்கு, ஏன்னா அந்த வருஷத்துல அங்கே பண்டிகைகள் எப்பெல்லாம் இருக்கு, அந்த பண்டிகைகளுக்கு எல்லாம் இவங்க போவாங்க. இயேசுவை கூட்டிக் கொண்டு போகிறாள். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை சபைக்கு ஒழுங்கா கூட்டிட்டு வர்றாங்க? இல்ல அவன் தூங்கிட்டு இருக்கிறான், இல்ல அவன் அந்த வேலை செய்யறான், இந்த வேலை செய்யறான், அன்னைக்கு பள்ளிக்கூடம் போயிட்டா, இல்ல இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுக்கு போயிட்டா, இப்படித்தான் எக்ஸ்கியூஸ் இருக்கும். தன்னுடைய சொந்த புருஷனையே கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு பெண்களுக்கு இன்னைக்கு தைரியம் இல்லை. பிள்ளைகளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு என்ன இல்லை, குடும்பத்துல ஒத்து போகிறது இல்லை, பேசுனா கேட்கறது இல்லை பிள்ளைகளும். பாருங்க, இப்படி ஒவ்வொரு குடும்பம் பிரிஞ்சு போனா அங்க எங்க இருக்கும் பிரதர்லி கைண்ட்னஸ்? எங்க இருக்கும்? அங்க பிரிவினை இருக்கக்கூடாது. there is no diversity. அங்க இருக்கக்கூடாது, டைவர்சிட்டி இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் should be united. ஃபர்ஸ்ட் அவர்களுக்குள்ள அந்த யுனைட் இருக்கணும், அந்த இணைப்பு இருக்க வேண்டும். கணவன் மனைவி என்கிற அந்த பாண்ட் இருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் they should understand each other. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். அதுதான் அங்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நீங்க அதனாலதான் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அது மட்டுமல்ல, நீங்க இன்னொரு காரியத்தை, இன்னொரு ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புறேன். மரியாள் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவளாக இருந்தாள். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருந்தாள். அதே மாதிரி இன்னொரு 2 ஸ்திரீகள் வேதத்தில் நம்ம பார்க்கிறப்போ அவர்கள் ஒரு டியூட்டியில் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு டியூட்டி செஞ்சிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துலயும் தேவனுக்கு பயந்தார்கள். வாசிங்க எக்ஸோடஸ் புக், யாத்ராகம புத்தகத்துல எக்ஸோடஸ், யாத்ராகமம் ஃபர்ஸ்ட் சாப்டர், 1வது அதிகாரத்துல 15, 16, 17 வாசிங்க. 17. பாருங்க, யாரது? சிப்பிரால், பூவால், 2 நர்ஸுக. மருத்துவச்சினா யாரு? நர்ஸுக அல்லது டாக்டர்னு சொல்லலாம். சரியா? இப்போ இந்த 2 பேர் என்ன செய்யறாங்க? அவர்கள் மருத்துவம் செய்யும் பொழுது வாசிங்க. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். பாருங்க, அந்த ராஜா ஒரு கமெண்ட் கொடுக்கிறார். என்னவாமா? ஆண் பிள்ளை பிறந்தா அதை கொன்னு போடு. நீங்க அவளை யூ கில் ஹிம், அதை கொன்னு போடு. அப்ப பாருங்க, அந்த ராஜா இவர்களை கொலகாரியாக்குறதுக்கு விரும்புறான். இவர்களை என்ன செய்ய சொல்றான்? கொலை செய்ய சொல்றான் போய். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தவம்மா? அவர்கள் என்னவான செய்தார்கள் அம்மா? மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்ய
முடியாமல் பாருங்க அவர்களது பாருங்க ஆங்கிலத்துல சொல்லுது, பட் the midwives feared God and did not as king of Egypt commanded them, but saved the men children alive. அந்த ஆண் குழந்தைகளை தப்புவிக்கிறார்கள் because of they fear God. தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஐயோ ராஜா என்னை கொண்டு ஓடுவாரு, என்னுடைய குடும்பத்தை அழிச்சு போடுவாரு, இல்ல எனக்கு வேலை கொடுக்க மாட்டாரு, எனக்கு சம்பளம் இல்ல, என் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும், இப்படியெல்லாம் அவ பயப்படல. ஆமென். இன்னைக்கு அநேகர் அதான். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி, இதுக்கு நீ உண்மையாயிரு, இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அப்படி பாஸ்டர்கள் இன்னைக்கு சபையில உபதேசம் கொடுத்தா எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க? பாஸ்டர் சொல்லிட்டு போயிடுவாரு, எங்க வீட்டுல பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும், அவருக்கு என்ன வேணா பிரசங்கம் பண்ணுவாரு, வாட் எவர் he can preach, but we cannot obey the words because he is saying simply from the biblical words. அவர் என்ன வேணா சொல்லிட்டு இருப்பாரு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. எங்க குடும்ப பிரச்சனை பாஸ்டருக்கு என்ன தெரியும்பாங்க. நீங்க பாஸ்டருக்கு ஒபே பண்ணல. யூ ஆர் நாட் ஒபேயிங் ஃபார் த பாஸ்டர், யூ ஆர் ஒபேயிங் ஃபார் த காட் வேர்ட். ஆமென். நீங்க தேவனுக்கு பயப்பட வேண்டும். அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஏனென்றால் கணக்கு கொடுப்பது தேவனுக்கு தான். நான் இன்னைக்கு நீங்க இந்த சபையில் இருக்கலாம், அல்லது வேற சபைக்கு போகலாம், அல்லது நீங்க எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம். அது உங்களுக்கும் தேவனுக்குரியது. ஆனால் தேவன் இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு அநேக சபைகள் என்ன செய்யப்படுது? சபைகள் உடைகிறது, ராஜ்யங்கள் உடைகிறது, தேசங்கள் உடைகிறது. என்ன காரணம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிதல் இல்லை, அதை புரிந்து கொள்வதில்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதில்லை. அதோட ரியல் மீனிங் என்ன, அது சரியா தவறா என்று யோசிப்பதில்லை. பாருங்க, இந்த 2 லேடிஸ் மிட்வைஃப்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு மருத்துவச்சிகளாக அங்கே அந்த பிள்ளைகளுக்கு பெற்றெடுக்க ஸ்திரீகளுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார். அவர்கள் உதவி செய்வது மட்டுமல்ல, அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பெண்களாகவும் இருந்தார்கள். ஆமென். பாருங்க மறுபடியும் அந்த அரசன் கூப்பிடுறான். அந்த அரசன் கூப்பிடுறப்ப அவர்கள் பாருங்க எவ்வளவு நைஸா பேசுறாங்க பாருங்க. அந்த ராஜா கூப்பிடுறாரு. அப்போ பாருங்க, and the king of the Egypt called for the midwives and said unto them, why have you done this thing? நீ ஏன் இப்படி பண்ணுகிறாய்? ஏன் அந்த ஆண்களை கொல்லவில்லைன்னு கேட்கிறப்போ, and have saved men children alive. And the midwives said unto them, Pharaohs, because of the Hebrew women are not as the Egyptian women. They were lively and they were delivered, and midwives come into them. நாங்க வர்றதுக்கு முன்னாடி அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? அவர்கள் பலம் உள்ளவர்கள். ஆமென். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பலம் உள்ளவர்கள். அவர்களுக்கு என்ன இருக்குதாமா? பலம் இருக்கிறது, ஸ்ட்ரென்த் இருக்கிறது. ஆமென். தேவன் அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். தேவன் அவர்களுக்கு, இப்ப நீங்க தேவனுக்கு பயப்படுகிற பொழுது தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஆமென். தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், தேவன் உங்களுக்கு புத்தியை கொடுப்பார், தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். அதனாலதான் அங்கே மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே என்றார். இந்த 2 ஸ்திரீகள் அவர்கள் அந்த பிள்ளைகளை காப்பாற்றியதுனால பாருங்க, அந்த பிள்ளைகள் மூலமாக தேவன் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்தாராம்? And it came to pass because of the midwife feared the God and they made them house. He made them house. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஆமென். தேவன் நன்மை கொடுக்கிறார், அது எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. நீங்க தேவனுக்கு பயப்படுகிற பொழுது தேவன் is giving blessing multiply, is giving everything multiply. பாருங்க, அது மட்டுமல்ல, அந்த குடும்பங்கள் தலைக்கிறதாமா. தமிழ்ல போறப்போ அதை தமிழ்ல வாசிங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் தலைக்கும்படி செய்தார். ஆமென். அதை ஆங்கிலத்திலையும் மலையாளத்திலையும் வாசிப்போம்.
குடும்ப வர்த்தனா நல்கி அப்படின்னு என்னது, இட்ஸ் மோர் பிளஸிங் அண்ட் பிளஸிங். அந்த குழந்தைகளுக்கு கிரேஸ் கிடைக்குது, அவர்களுக்கு தேவ கிருபை கிடைக்குது, தேவ நன்மை கிடைக்குது. ஆங்கிலத்தில் போட்டப்பட்டிருக்கிறது, therefore the God dwelt well with the midwife, the people multiplied and waxed very mighty. very mighty. அவர்களும் பலம் உள்ளவர்களாக, அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அவர்களும் தலைக்கப்படுகிறார்கள். அது யாரு? அந்த 2 ஸ்திரீகள் செய்த நன்மை அந்த முழு குடும்பத்துக்கும் வருகிறது. ஆமென். அந்த முழு குடும்பத்திற்கும் அந்த நன்மை சேருகிறது. அதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம், மனுஷனுக்கு அல்ல. அவர்கள் அந்த ராஜாவை கண்டு பயந்து, இப்ப நம்மளை கூப்பிட்டு கவர்மெண்ட் ஒண்ணு சொல்லுதுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? நடுங்கிடுறோம், பயந்துக்கிறோம். ஆனால் தேவனுக்குரிய காரியத்திலே நீங்கள் உண்மையாக நிற்கும் பொழுது தேவன் அதை பொறுப்படுத்திக் கொள்வார். ஆமென். தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்கள்ல இன்னும் அநேக ஸ்திரீகள் வேதத்திலே அவர்கள் எப்படி தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார்கள், உண்மையாய் நின்றார்கள், பரிசுத்தமாய் நின்றார்கள், தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே, தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்திலே, தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவுகளையும் பெற்று எப்படி ஜீவித்தார்கள், அவருடைய ஜீவியம் எப்படி இருந்தது என்று நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு 3 ஸ்திரீகளை பார்த்தோம். முதலாவது யாரு? ஒரு குணசாலியான விச்சுசுமன். இரண்டாவது யாரு? மரியாளை பார்த்தோம். மூன்றாவது யாரை பார்த்தோம்? எபிரேய ஸ்திரீகளாகிய சிப்போராலும் பூவாள். அடுத்தது இன்னொருத்தையை பார்த்தோம், ரூத்தை பார்த்தோம். 5 பெண்களை பார்த்தோம். ரூத்துடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது, எப்படி அது தலைக்கப்பட்டது, அந்த சந்ததி எப்படி இன்றைக்கும் அவர்கள் தான் யார்? இஸ்ரவேலில் இருக்கிற யூத சந்ததிகள், இஸ்ரவேலில் இருக்கிற யூத கோத்திரங்கள். அங்கு தேவன் அவர்களை கைவிடாதவராக இன்றைக்கும் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நம்ம மத்தியிலேயும் இருந்து நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயப்படுகிற பொழுது, அப்ப ஸ்திரீகளுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அப்படி அல்ல, தேவனுக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ everyone getting the blessings and multiply their family and they receive all the blessing from the God, all the fruitful things. எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் அதற்கு நன்றி சொல்லி நாம் ஒரு நிமிஷம் கேட்ட செய்திக்காய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உம்முடைய சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ள, ஆண்டவரே, ஒரு வீடானது, ஒரு சபையானது எப்படி அந்த 7 காரியங்களினால் கட்டப்படுகிறதோ, ஆண்டவரே, அந்த விசுவாசமும், ஆண்டவரே, இப்படியாக ஒவ்வொரு காரியங்களை, அந்த 7 காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. அது ஒவ்வொன்றும் நீர் வார்த்தையினாலே எங்களுக்கு போதித்திருக்கிறீரப்பா. கடைசியாக சொல்லப்பட்ட அந்த சகோதர சிநேகிதத்திலே நாங்கள் உறுதியாக நிற்க, ஆண்டவரே, தேவ பக்தியிலே வளர, ஆண்டவரே, பொறுமையிலே வளர, இச்சை அடக்கத்திலே நாங்கள் ஆண்டவரே இருக்க, ஆண்டவரே, தேவனுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் உமக்கு பிரியமாய் இருக்க தேவ கிருபையை தார். ஆண்டவரே, ரூத்தை போல ஒரு வைராக்கியமுள்ள ஸ்திரீயாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரீயாக, தேவ ஜனங்களோடு இணைந்து வாழ்கிற ஒரு ஸ்திரீயாக, அதே போல அந்த ஆண்டவரே சிப்போரால் பூவாலை போல ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது அந்த குடும்பம் தலைக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் அப்பா. அதே போல மரியாள், அவள் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கன்னிகையாக இருக்கிற பொழுது தேவனிடத்திலே கிருபை வரங்களை பெற்றாள் என்று சொல்லப்பட்டு, ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற ஸ்திரீயே அவள் குணசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அவள் கர்த்தரால் புகழப்படுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் அந்த ஸ்திரீகளை நீர் புகழ்ந்து பேசுகிறீரப்பா. ஆண்டவரே, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று அங்கே வாழ்த்தினார்கள் அப்பா. அதே போல ஆண்டவரே, எங்கள் ஜீவியமும் பரிசுத்தத்தோடு பிரியத்தோடு இருக்க, சபையானது அது ஸ்திரீக்கு அடையாளமாக இருக்கிறது. சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் அது ஸ்திரீக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய நீர் புருஷனாய் இருக்கிறீர், நாங்கள் ஸ்திரீயாக இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மற்றவர்களால் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக, மகிமை உண்டாக ஜீவிக்க எங்களுக்கு பலனை தாரும், தேவ கிருபையை தாரும், தயவை தாரும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நாம் எழுந்து நின்று 2 வரி பாடல்களை பாடி காணிக்கை எடுக்கலாம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேய ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும், அலையில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியூடாய் நடந்தாலும், அலையில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினான், ஜெயம் நமக்கே நதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம், விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமாண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்து காலை முதல் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள, அதுபோல உம்முடைய சத்திய வசனத்தை வாசித்து கர்த்தரால் புகழ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே அவள் புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே எங்களை நீர் முன்குறித்து தெரிந்தெடுத்து இந்த பூமியிலே இதோ எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உமக்கென்று ஒப்புக் கொடுக்கிற பொழுது, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இந்த ஆலயம் ஆண்டவரே அது விசுவாசத்தின் மூலமாக, விசுவாசத்தினாலே மூளைக்கல்லாகிய நீர் அதை கட்டி ஆண்டவரே அதன் மேலாக கட்டடங்கள் எழுப்பப்படுகிறது கர்த்தாவே. நாங்கள் மண்ணோ வெள்ளியோ பொன்னிலோ அல்லது ஆண்டவரே கற்களினாலோ கட்டப்படாதபடி ஆண்டவரே அந்த 7 கற்களாலே கட்டப்படும்படியா, அந்த 7 விதமான தேவ வார்த்தையின் மூலமாய் கட்டப்படும்படியாக ஆண்டவரே விசுவாசத்தினாலும் ஒவ்வொரு காரியத்தினாலும் கட்டப்பட்டு கடைசியாக சகோதர சிநேகத்திலே நாங்கள் இணைந்த வளர, உண்மையிலே வளர தேவ கிருபையை தாரும். கேட்ட செய்திக்காக, கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை உடைய ஊழியத்திற்கு என்னும் அநேக ஊழியர்களுக்கு ஊழியம் காரியங்களுக்கு பயன்படுத்த தேவ இரக்கமும் தேவ தயவும் தர வேண்டுமா. கேட்ட சத்திய வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு தேவ கிருபை தயவை தர வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. துதி கனமகிமையோம ஓ எல்லாமுமே
ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கு. ஓ நீரே ராஜாவே, அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே, அல்லேலூயா துதி கனமகிமையும். ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையும். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. God bless you. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord.